அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, சித்ரா பௌர்ணமி வழிபாடு சம்மந்தமானது. திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு ஒரு தடவை போய் தங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி எனக்கு தியானத்தில் அந்த உத்தரவை தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் எத்தனையோ முருகர் சொந்தங்கள் நான் திருச்செந்தூர் பௌர்ணமி தங்கி என் வாழ்க்கை மாறிச்சு, குழந்தை பிறந்தது, கல்யாணம் ஆச்சு, வேலை கிடைச்சதுன்னு எத்தனையோ பேர் பதிவு செய்திருந்திருக்காங்க முருகர் சாட்சிகளாக. ஆனால் என்னோட கவனம் முழுவதும் இது வரைக்கும் திருச்செந்தூர் பௌர்ணமி போக முடியலையே, நான் உட்பட எவ்வளோ முயற்சி பண்ணியும் போக முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த 2026 ஒரு பௌர்ணமிக்கு நான் போய் திருச்செந்தூரில் போய் தங்குவேன். அது முருகப்பெருமான் நடத்துவார். இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு இது வரைக்கும் போக முடியாதவங்க முயற்சி பண்ணி முருகப்பெருமான் கருணையால் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணி போய் தங்க முடிஞ்சால் தங்குங்க. அப்படி தங்க முடியலனால் கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில், ஏதாவது ஒரு கடற்கரையிலையோ இல்லை நதிக்கரையிலையோ, இல்லை எதுவுமே இல்லை நான் இருக்கிற பகுதியில் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த பௌர்ணமி திதி நேரம் இருக்கிற நேரம் நீங்கள் வழிபடுங்க. அது உங்கள் குலதெய்வத்தையோ இல்லை முருகப்பெருமானோ எப்படியோ ஏதோ ஒரு தெய்வத்தை நினச்சி வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எனக்கு இருக்குது, மனசு நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு போய் தங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இரவு 9:50 மே 1ஆம் தேதி 11:15 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது. மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, மே 30ஆம் தேதி நள்ளிரவே தொடங்கிறது. கண்டிப்பாக இந்த பௌர்ணமி விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இதோட முருகர் ஆராய்ச்சியிலும் கர்ம ஆராய்ச்சியிலும் நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, சூரியன் சந்திரன் நம்ம உலகத்துக்கு பிரதானமாக இருந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. அதில் இந்த சந்திரன் வழிபாடுன்றது இந்த உலகம் தோன்ற காலத்தில் முதல் வழிபாடே முருகர் வழிபாடு தோன்ற காலத்தில் இருந்து சந்திரன் வழிபாடும் அவர் கூட சேர்ந்து தொன்று நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட எல்லா பண்டிகைகளும், எல்லா திருவிழாக்களும், எல்லா நல்ல நாளுமே பெண் தெய்வம் சார்ந்து சந்திரன் சம்பந்தப்பட்டு தான் தொடங்கும். அதில் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட சித்ரா பௌர்ணமி, ஆடி மாதம் வர பௌர்ணமியாக இருக்கட்டும், பங்குனி மாதம் வர பௌர்ணமியாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா திருவிழாக்களுமே பௌர்ணமி தொட்டு தான் வரும். இவ்வளோ நாள் செய்யலை, பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊழ்வினை கர்மனை நம்மளை தடுத்துருக்கு அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த பௌர்ணமி முயற்சி பண்ணி இங்கே வழிபாடு ஆரம்பிங்க. எந்த கோயிலுக்குமே போக முடியலனா கூட சென்னையில் இருக்கிற முருக பக்தர்கள் வடபழனி ஆண்டவரே இல்லை அவர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகரை வழிபடுங்க. அதே சமயத்தில் நிறைய முருகர் கோயில்கள் மலைதோறும் இருந்தாலும் ஆற்றுப்பகுதியாக இருக்கிற குறுக்குத்துறை முருகராக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில முருகர் கோயில் இருக்குது, அந்த முருகரை போய் வழிபடுங்க. முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணி ஏதாவது எவ்வளோ தடங்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கு யார்ட்டையும் சொல்லாமல் நல்லபடியாக திருச்செந்தூர் பௌர்ணமியில் நீங்கள் சாமி பார்க்குறது கூட ரொம்ப சிரமப்பட்டாலும் கோபுரத்தை பார்த்தோன்னா முருகப்பெருமான் அங்கே இருப்பார். திருச்செந்தூரில் இருக்கிற எல்லா மண் துகள்லேயும் முருகர் சக்தி இருக்குது. அங்கே முருகர் எல்லா விதத்துலேயும் முருகராகவே இருக்கார். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போக முடியல, சாமி பார்க்க முடியலனா கூட திருச்செந்தூர் மண்ணில் பௌர்ணமி தங்கி வழிபடுங்க. போக முடியாதவங்க உங்கள் அருகில் கடற்கரையில் தங்குங்க. இல்லை ஒரு 2 மணி நேரமாவது கடற்கரையில் குடும்பத்தோடு இருந்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய தெளிவான ஒரு மனநிலையும் தெளிவான புத்தியும் கொடுக்கும். இது சத்தியம். ஏன்னா நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த எல்லா விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் முருகப்பெருமான் காட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு நேத்தா முருக பக்தர்களாக இல்லைன்றது மட்டும் பெரிய உண்மை. பரம்பரையாகவே இந்த கலியுகம் தோன்ற காலத்துலேருந்து இருக்கும். அதில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப அற்புதமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும். நிறைய பேர் கேட்கலாம், அது ஏன் பௌர்ணமி மட்டும்தான் திருச்செந்தூரில் சக்தி இருக்குமா, மற்ற நேரத்தில் இருக்காதான்ட்டு. இப்படி கேட்குறவங்க எல்லாருமே நம்ம முருகராக நினச்சி பார்க்கணும். அவங்க யாரையுமே நம்ம குறை சொல்லியோ அவங்களுக்கு பதில் சொல்லியோ இல்லாமல் அந்த நம்ம ஊழ்வினை கர்மவினை இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு ஏதோ ஒரு மைண்டில் கொண்டு போக விடாமல் தடுக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இது சம்மந்தமான காணொலியும் நான் விரைவில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.